வணக்கம் நண்பர்களே. சோ பால் ராயல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மேட்ச் 3 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல பால் ராயல்ஸ் 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா பீட் பண்ணிட்டாங்க சன்ரைசர்ஸ். சோ பேக் டு பேக் தோல்வி ஃபார் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 குள்ள இந்த வருஷம் அவங்க நுழையிறது ரொம்பவே கஷ்டம். அவங்க வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இதற்கும் நடந்த 2 டோர்னமெண்ட் அவங்க தான் வந்து கப்பு தூக்குனாங்க. பட் இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்க. சோ டாஸ் இன் பண்ணி ஏடன் மார்க்ரம் பேட்டிங் எடுத்தாரு. 175 போஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த ஒரு பேட்டிங் விக்கெட்ல டெஃபினட்டா தே ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் ஒரு 200 அடிச்சிருக்கணும். பட் ஏடன் மார்க்ரம் மட்டும் பாத்தீங்கன்னா செமையா விளையாடினாரு. 49 balls 82 அண்ட் டாம் மெபல் கிராலிலாம் ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டப்ஸ் ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. 26 balls 28. இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசன் ஆக்சுவலா ஏன் வந்து 200 போஸ்ட் பண்ண முடியல சன்ரைசர்ஸ்னு. அண்ட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜிப் நல்லா போட்டாரு பால் ராயல்ஸ்க்கு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா 132 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல லுவான் ட்ரீ பிரிட்டோரியஸ் 18 வயசு பையன் என்ன நாக்குங்க. 51 பால்ல 97 ரன்ஸ். இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோ ரூட் அவரும் வந்து 60 ரன்ஸ் நாட் அவுட். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா கேமை முடிச்சு விட்டாங்க. யான்சன் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டார், ஒரு விக்கெட் எடுத்தாரு. மத்தபடி சன்ரைசர்ஸ் ஹேட் அ வெரி புவர் கேம் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பால் ராயல்ஸ் கலகிட்டாங்க.